யோபுவே 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆடு மாடு ஒட்டகெல்லாம் 2 மடங்கு. எத்தனை பிள்ளைகள் கொடுத்தார்? 10 பிள்ளைகள். 2 மடங்கு ஆசீர்வாதம்னு பைபிளை எழுதின உடனே ஒரே நாள்ல வரல. நீ யோசிக்கணும், ஆண்டவர் கூரை பிச்சுக்கிட்டு தங்கமா கொட்டினாரா யோபு வீட்டுல? அப்படிலாம் ஆண்டவர் கொட்ட மாட்டாரு. நீங்க உழைக்கிறது ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரயாசப்படுறது ஆசீர்வதிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மந்திரமாயெல்லாம் செய்து இயேசுகிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது. நீ உழைச்சா அவன் ஆசீர்வதிப்பேன், பிரயாசப்பட்ட அவன் ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். வியாதி வேலை செய்ய முடியாது, கஷ்டப்பட்டா அது வேற, அது காரியம். ஆனா உழைக்கணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உழைப்பேன், இனி கடன் வாங்க மாட்டேன், எனக்கு என்ன தேவைன்னாலும் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க என்ன நடத்தணும். ஒப்பு கொடுங்க. கடனை எல்லாம் கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. கடனை கர்த்தர் மாற்றி தருவார். கடன்காரங்க கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். மனுஷ தயவை உண்டாக்கி தருவார். நீங்க ஒப்பு கொடுத்தா